அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானும் இங்கே நல்லா இருக்கேன். பெண்கள் வீட்டிலிருந்தே நான் சம்பாதிக்கல, நான் சும்மா தான் இருக்கேன் அப்படின்னாலும் செலவுகளிலே எப்படி சேமிப்பது அப்படின்ற பற்றியும், நம்ம சரி ஏதாவது நான் வேலை செய்கிறேன், நான் ஒரு 25,000 சேமிக்கணும் அப்படின்றவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன ஐடியா தான். நான் என்ன பண்ணணும், நான் ஒரு சின்னதாக ஒரு தங்கம் வாங்குறதா இருக்கட்டும், இல்லை ஒரு ஆசைப்பட்ட பொருள், வீட்டிற்கு தேவையான பொருட்கள் கூட சொல்லலாம். அதெல்லாம் எப்படி வாங்குறேன் அப்படின்னா, மொத்தமாக காசு கொடுத்து எங்களால் வாங்க முடியாது அப்படின்றவங்க கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக சேமித்து கூட வாங்கலாம். பெண்களின் சிறு சேமிப்பு சேலஞ்சு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். டெய்லி சேவிங் எப்படி பண்ணலாம் வாங்க இப்போ பார்க்கலாம். வீட்டில் ஏதோ செலவுக்கு காசு கொடுக்குறாங்க, அதுலேருந்து தான் நான் சேமிக்கணும். ஒரு நாள் ஒரு ரூபா சேமிப்பு மீறும், இல்லாட்டி 40 ரூபா மிச்சமாகும் அப்படின்றது செலவோட செலவாக அதே காசில் வச்சுட்டோம் அப்படின்னா அப்படியே தான் செலவாகும். ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு டே சேவிங் சேலஞ்ச் அப்படின்னு பண்ண போகிறோம். ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிறோம், இல்லை தனியாக உண்டியல் எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு டே 10 ரூபா நம்ம போடுறோம், செகண்ட் டே 20 ரூபா போடுறோம், தேர்ட் டே 30 ருபி, ஃபோர்த்து டே 40 ருபி போட போகிறோம், ஃபிஃப்த்து டே 50 ருபி போட போகிறோம். இப்போ சிக்ஸ்த்து டே வருது, சனிக்கிழமை அப்படின்னு வர சொல்ல நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, செலவுகள் அப்படின்றது கொஞ்சம் அதிகமாகும். ஏன்னா செவன்த் டேவும் சிக்ஸ்த்து டேவும், ஏன்னா பணம் அதிகமாகவும் கைக்கு வரும். எப்படின்னா இது வாங்கணும், செவன்த் டே நம்மளுக்கு சண்டே வர்றதுனால அன்றைக்கி செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் அதில் ஏதாவது குறைச்சி வாங்க முடியுமா அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 70 ரூபா மீதம் பண்ணி எடுத்து வைக்கலாம். இப்போ நம்மளுக்கு வாரம் ஃபுல்லாக நம்ம 280 ருபி நம்ம சேமித்து வச்சுருக்கோம். நான் டெய்லி சம்பளம் வாங்குகிறேன் அப்படின்றவங்க தனியாக இந்த மாதிரி எடுத்து வைக்கலாம். இல்லை நான் வார சம்பளம் வாங்குறவங்கன்றவங்க வாரமானால் ஒரு 300 ரூபா அதுக்குள்ளே வரா மாதிரி இந்த சேலஞ்ச் இருக்கும். இது டெய்லி நான் செலவுகளில் சேமிக்கிறேன்றவங்களுக்கு இந்த ஐடியா யூஸ் ஆகும். வார சேமிப்பு அப்படின்றது இந்த பிளானில் நான் சொல்கிறேன். அது எப்படி அப்படின்னா, எங்களுக்கு வார சம்பளம் தாங்க தராங்க, இல்லை மாத சம்பளம் தராங்க, அதுலேருந்து நான் எடுத்து சேமித்து வைக்க போகிறேன் அப்படின்றவங்களும் இந்த பிளான் கண்டிப்பாக யூஸ் ஆகும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வீக் என்ன பண்ணிக்கிறோம், 280 ருபி எடுத்து வச்சுருக்கோம். அதே மாதிரி செகண்ட் டே செகண்ட் வீக் 280 ருபி எடுத்து வச்சுருக்கோம். தேர்டு வீக்கு 280, ஃபோர்த் இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இது மொத்த தொகை 1120 ரூபா நம்மளுக்கு வந்திருக்கும். இப்போ இந்த பணத்தை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மாதம் ஃபுல்லாக இது சேமித்து வச்சுருக்கோம். மாதம் ஃபுல்லாக ஒரு 1000 ரூபா தானே சிஸ்டர் சேமித்து வச்சுருக்கோம் அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம சேமிக்கவே இல்லை அப்படின்றவங்க 1000 ரூபான்றது பெரிய விஷயம் தான். இந்த சிறு சேமிப்பு அப்படின்றது நம்ம என்னன்னாக்கா, நம்ம எப்பவுமே சொல்கிற மாதிரி தான், சிறு துளி பெரு வெள்ளம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி. நான் போஸ்ட் ஆஃபீஸில் சேமிக்க வைக்கிறேன் அப்படின்னா, ஆர்டி பண்ணுறீங்க அப்படின்னா 3 இயர்ஸ் தான் எடுக்க முடியும். ஆனால் பேங்க்கில் பண்ணுறீங்க அப்படின்னா ஆர்டி 1 இயரில் எடுத்துக்கலாம். இப்போ அது கூட வட்டி போட்டு தருவாங்க. நீங்கள் ஆர்டியை அதை மாற்றணும். மாதம் ஒரு முறை எட்டுமே பணத்தை நான் இவ்வளோ தான் கட்ட போகிறேன், இவ்வளோ சேமிச்சிருக்கேன், நான் எவ்வளோனா கட்டுறேன்னு கூட நீங்கள் கட்டலாம். அதே மாதிரி 12 மாதங்கள் அப்படின்னு நம்ம சேமிச்சிருக்கோம். அது 13,440 ரூபா, அது கூட வட்டி சேர்த்து வரும். இப்போ 15,000 வரை அது நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்குள்ளே 15,000 கிடைக்குமான்னா அதுக்குள்ளே வரும். இந்த 14,000 சில்லற, 14,000 கொஞ்சம் இதுவாக வரும். இப்படியும் நான் சேமிச்சிருக்கேன். வீட்லேயே தனியாக உண்டியல் எடுத்து வைக்கிறேன்னா எடுத்து வைங்க, இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் போட்டிங்கன்னா, பேங்க்கில் போட்டிங்கன்னா அது கூட வட்டி வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான். இப்போ நம்ம வார சேமிப்பு பார்க்கலாம். நான் வாரமானா சம்பாதிக்கிறேன் பெண்கள் அப்படின்னா, இல்லை வார செலவுக்காக எங்கள் வீட்டுக்கார் தனியாக காசு கொடுத்துருவாங்கன்னா அதிலிருந்து ஒரு 500 ரூபாய் நம்ம எடுத்து வைக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நான் 52 வாரங்கள் சேமிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரம் 500 ரூபா அந்த மாதிரி எடுத்து வைத்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு 25,000 ரூபாய்க்குள்ளே உங்களுக்கு கிடைக்கும். இப்போ 500 × 4 நம்ம போட்டிருக்கோன்னா மாதம் 2,000 ரூபாய் கிடைக்கும். அதே போஸ்ட் ஆஃபீஸில் 3 இயர்ஸுக்கு ஆர்டி போட்டுக்கோங்க, இல்லை பேங்க்கில் 1 இயருக்கு ஆர்டி உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வருடம் 24,000 ரூபாய் உங்களுடைய வங்கி கணக்கில் கண்டிப்பாக இருக்கும். அந்த 24,000 கூட ப்ளஸ் வட்டி சேர்த்து 25,000 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும். நமக்கு மந்த்லி சேலஞ்ச் கண்டிப்பாக இது முடிவிற்கு வரும். இந்த தொகையை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்கள் ஆசைகளையும் வீட்டிற்கு தேவையான பொருட்களையும் நீங்கள் வாங்கலாம். தங்கமாகவும் நீங்கள் வரவு வைக்க முடியும். என்ன பொருள் தேவையோ, சின்னதாக நான் ஒரு பொருள் அது கூட காசு போட்டு சேர்த்து வாங்குறேன் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம். இப்படி தான் என்னுடைய சேமிப்புகள் இருந்திருக்கு. ஏன்னா செலவுகளில் என்னால் இப்படி தான் சேமிக்க முடிஞ்சிருக்கு. தனியாக உனக்காக காசை கொடுக்குறேன் அப்படின்ட்டு என் கணவரும் எனக்கு கொடுத்ததில்ல.
நான் எப்படியெல்லாம் சேமிச்சு நம்ம வீட்டிற்கு என்ன பொருட்கள் வாங்கலாம் அப்படின்றத நான் இப்படி வாங்கியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்றவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. திரும்பவும் ஒரு நல்ல வீடியோவை நம்ம சந்திக்கலாம்.